என்கிட்ட 2 எஸ் சைஸ் சலஃபி மக்கனா இருக்கு. இதுவும் எஸ் சைஸ் தான், இதுவும் எஸ் சைஸ் தான். இதோட சைஸ் டேகையும் காமிக்கிறேன் பாருங்க. இதுல எஸ்ன்னு மென்ஷன் பண்ணிருக்கு, இதுலயும் எஸ்ன்னு மென்ஷன் பண்ணிருக்கு. ஆனா இது ரெண்டுக்குமே லென்த் வைஸ்ல டிஃபரன்ஸ் இருக்கு. நான் இது ரெண்டையுமே கம்பேர் பண்ணி காமிக்கிறேன், நீங்களே பாருங்க. இதை விட இது லென்த்தா இருக்கு. சரி, இது ரெண்டுலேயுமே எஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருந்தாலும் ஏன் இது ரெண்டுக்குமே லென்த் வைஸ்ல டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வேற வேற மேனுஃபேக்சரர்ஸ். ஸோ ஒவ்வொரு மேனுஃபேக்சருமே அவங்க வச்சிருக்க லென்த் பேட்டர்னை பேஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுவாங்க. இதே மாதிரி தான் மற்ற எல்லா சைஸஸ்க்குமே. அதாவது எஸ், எம், எல், எக்ஸ்எல், டபுள் எக்ஸ்எல் இந்த மாதிரி சைஸஸ்க்கு மேனுஃபேக்சரர்ஸை பேஸ் பண்ணி லென்த் வைஸ்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்மக்கிட்ட இருக்க மக்கனா சைஸஸ்க்கு நம்ம நீட்டாக ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு லென்த்தை மெஷர் பண்ணி ஒரு சார்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த ஸ்க்ரீனில் பாருங்களே, ஒவ்வொரு சைஸஸ்க்கும் ஃப்ரண்ட் சைடில் எவ்வளோ லென்த் வரும், பேக் சைடில் எவ்வளோ லென்த் வரும், பாட்டம் எவ்வளோ அகலம் இருக்கும், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் மெஷர் பண்ணி இந்த சார்ட்டில் அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் புதுசாக மக்கனா வாங்குறீங்க, உங்களுக்கு என்ன சைஸ் அப்படின்னு தெரியல அப்படின்னா இந்த மாதிரி இன்ச் டேப் எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் சைடு நெக்லேருந்து பாட்டம் வரைக்கும் எவ்வளோ லென்த் வேணும் அப்படிங்கிறத மெஷர் பண்ணிக்கோங்க. அதே போல் பேக் சைடு மிடில் ஆஃப் த ஹெட்லேருந்து பாட்டம் வரைக்கும் எவ்வளோ லென்த் வேணும் அப்படிங்கிறத மெஷர் பண்ணிக்கோங்க. இந்த 2 லென்த் டீட்டெயில்ஸும் இன்ச்சஸில் ஸ்க்ரீனில் தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா நீங்கள் அனுப்புகிற மெஷர்மெண்ட்டுக்கு என்ன சைஸ் ரிலவெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறோம். இந்த மெஷர்மெண்ட் சார்ட்டை நாங்கள் வாட்ஸ்அப் சேனல்லையும் அப்டேட் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதை ரெஃபரன்ஸாக எடுத்துக்கலாம். இன்னும் நம்மளோட ப்ராடக்ட்ஸோட அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சோஷியல் மீடியா பேஜஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.